வணக்கம். பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இது நிஜமாவே எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா எத்தனையோ சிகிச்சைகள் இருக்கு. ஆனா இதுல எது நமக்கு பெஸ்ட்னே எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாங்க, இன்னைக்கு நாம ஆதார அடிப்படையிலான பிசியோதெரபி பத்தி பார்க்க போறோம். அதாவது உங்க சிகிச்சை வெறும் பழக்கத்துல செய்யப்படுறதில்ல, அதுக்கு பின்னாடி வலுவான அறிவியல் இருக்குன்னு உறுதிப்படுத்துற ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் இது. சரி, இந்த விஷயத்துக்குள்ள நாம ஆழமா போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். உண்மைய சொல்ல போனா ஒவ்வொரு சிகிச்சையோட அடித்தளமே இந்த கேள்விதான். ஒவ்வொரு பேஷண்ட்டும் அவங்க டாக்டர்கிட்ட கேட்க வேண்டிய, இல்லன்னா அவங்களுக்கு அவங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. உங்க ட்ரீட்மெண்ட் லேட்டஸ்ட் சயின்ஸ் அடிப்படையில இருக்கா, இல்ல பல வருஷமா இதான் பழக்கம்னு சொல்லி அதையே ஃபாலோ பண்றாங்களா? இதுதான் நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. ஏன்னா பாருங்க, ஒரு விஷயம் ரொம்ப வருஷமா இருக்கிறதாலேயே அதுதான் சிறந்ததுன்னு ஆகிடாது இல்லையா? மருத்துவ உலகம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டே இருக்கு. அப்போ இந்த நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி பெஸ்டான ட்ரீட்மெண்ட் எதுன்னு எப்படி முடிவு பண்றது? அந்த கேள்விக்கு ஒரு நவீன பதில் தான் இந்த ஆதார அடிப்படையிலான தரம். இது ஒரு புதுவிதமான பார்வை. இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. பிசியோதெரபியோட எதிர்காலத்தையே மாத்த போற ஒரு சக்தி வாய்ந்த கொள்கை. வாங்க, அது என்னன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஆதார அடிப்படையிலான பிசியோதெரபி, அதாவது இபிபிடினா என்ன? இது ஏதோ சும்மா புக்ஸ் படிச்சு ட்ரீட்மெண்ட் பண்றது மட்டும் இல்ல. இது ஒரு ஆர்ட் அண்ட் சயின்ஸ் கலந்த ஒரு விஷயம். இதுல 3 முக்கியமான தூண்கள் இருக்கு. ஒன்னு, லேட்டஸ்டா கிடைக்கக்கூடிய பெஸ்டான அறிவியல் ஆராய்ச்சி. 2வது, உங்க பிசியோதெரபிஸ்டோட அனுபவம், அவரோட நிபுணத்துவம். 3வது, ரொம்ப ரொம்ப முக்கியமா, ஒரு பேஷண்டா உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் என்ன, உங்க விருப்பம் என்னங்கிறது. இந்த 3 விஷயமும் ஒன்னு சேரும்போதுதான் ஒரு கம்ப்ளீட்டான, ஒரு சரியான சிகிச்சை நமக்கு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, சிறந்த ரிசர்ச் மட்டும் இருந்தா போதுமா? உங்க டாக்டரோட அனுபவமும் முக்கியம் தானே? அதே மாதிரி உங்க விருப்பத்தையே கேட்காம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது முழுமையடையுமா? இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி. இதுல நீங்க, உங்க டாக்டர், அப்புறம் சயின்ஸ் 3 பேரும் சேர்ந்துதான் வேலை செய்றீங்க. சரி, இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லதான் இருக்கு. ஆனா ஒரு பிசியோதெரபிஸ்ட் இதை எப்படி ஒரு பேஷண்ட்டுக்கான ட்ரீட்மெண்டா மாத்துறாரு? இது வெறும் தத்துவம் கிடையாது. இதுக்குன்னு ஒரு தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. ஒரு கேள்வியில ஆரம்பிச்சு உங்களுக்கான பெஸ்டான சிகிச்சையில முடிகிற ஒரு பயணம் இது. இந்த ப்ராசஸ்ல மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல, ஒரு கரெக்டான கேள்வியை கேட்கணும், ஆஸ்க். 2வது, அந்த கேள்விக்கான பெஸ்ட் ஆதாரத்தை தேடி கண்டுபிடிக்கணும், அக்வயர். 3வது, கிடைச்ச ஆதாரம் எந்த அளவுக்கு தரமானதுன்னு செக் பண்ணணும், அப்ரைஸ். 4வது, அந்த ரிசர்ச்ல சொல்றத உங்க ட்ரீட்மெண்ட்ல அப்ளை பண்ணணும், அப்ளை. கடைசியா, அந்த ட்ரீட்மெண்டோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு மதிப்பிடணும், அசெஸ். இது ஒரு தடவை செஞ்சு முடிக்கிற வேலை இல்ல, இது ஒரு தொடர்ச்சியான சுழற்சி. ட்ரீட்மெண்ட் சரியா வேலை செய்யுதான்னு பார்த்துட்டே இருந்து தேவைப்பட்டா மாத்திக்கிட்டே இருக்கணும். இந்த 5 ஸ்டெப் ப்ராசஸ சரியா செய்யறதுக்கு டாக்டர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் டூல் கிட் தேவை. அதுல பல கருவிகள் இருந்தாலும் 2 கருவிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் தியரிய பிராக்டிகலா மாத்த உதவுது. அந்த 2 கருவிகள் தான் பீகோ மற்றும் பேட்ரோ. பேர் கொஞ்சம் குழப்பமா இருக்கா? கவலையே வேண்டாம். சிம்பிளா சொல்லணும்னா, பீகோங்கிறது ஒரு சரியான கேள்விய உருவாக்குறதுக்கான ஒரு மேப் மாதிரி. பேட்ரோங்கிறது நமக்கு கிடைச்ச ரிசர்ச் உண்மையிலேயே நம்பகமானதான செக் பண்ற ஒரு டிடெக்டிவ் டூல் மாதிரி. இப்போ பீகோ ஒரு உதாரணத்தோட பாப்போம். சும்மா தோள்பட்ட வலிக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு கேட்டா அது ரொம்ப பொதுவான கேள்வி. ஆனா இந்த பீகோ ஃப்ரேம்வொர்க்கை வச்சு நம்ம அதை ரொம்பவே துல்லியமாக்க முடியும். பி யானி பேஷண்ட். யாருக்கு வலி? பக்கவாதத்துக்கு அப்புறம் தோள்பட்ட வலியால அவதிப்படுற ஒருத்தருக்கு. ஐ யானி இன்டர்வென்ஷன். என்ன சிகிச்சை? டென்ஸ் சிகிச்சை. சி மானே கம்பேரிசன். எதோட ஒப்பிடுறோம்? வலி மாத்திரைகளான NSAIDs கூட. ஓமனே அவுட்கம். என்ன ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம்? வலி குறையணும். இப்ப பாருங்க, இது ஒரு தெளிவான, தேடக்கூடிய கேள்வியா மாறிடுச்சு. பாத்தீங்களா? போன ஸ்லைட்ல இருந்த அந்த அட்டவணைய வச்சு எவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு கேள்வியை உருவாக்கிட்டோன்னு. இப்போ இந்த கேள்வியை வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான ரீசர்ச் பேப்பர்ஸ்ல இருந்து நமக்கு தேவையானதை ரொம்ப கரெக்டா தேடி எடுக்க முடியும். இது நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்ல, சரியான பதில கண்டுபிடிக்கிற வாய்ப்பையும் ரொம்பவே அதிகப்படுத்துது. சரி, நாம ஒரு ரிசர்ச் பேப்பரை கண்டுபிடிச்சிட்டோம். அது நம்ம கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரியும் இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இன்டர்நெட்ல பாக்குற எல்லாத்தையும் நம்பிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதேதான் சயின்ஸுக்கும் பொருந்தும். எல்லா ஆராய்ச்சியும் ஒண்ணு கிடையாது. சிலது தரமா இருக்கும், சிலது சரியா செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துலதான் நம்மளோட 2வது கருவியான PEDRO உள்ள வருது. பெட்ரோங்கிறது ஒரு ரிசர்ச்சுக்கான குவாலிட்டி செக்லிஸ்ட். அதுல மொத்தம் 11 பாயிண்ட்ஸ் இருக்கு.
ஒரு ரீசர்ச் எந்த அளவுக்கு நேர்மையா எந்த பக்கமும் சாயாம செய்யப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்க இந்த 11 கேள்விகளும் உதவுது. உதாரணத்துக்கு, ஒரு மருந்து கம்பெனியே அவங்க மருந்தை டெஸ்ட் பண்ணா அதுல ஒரு சின்ன சார்பு வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தவறுகளை கண்டுபிடிக்க தான் இந்த பெட்ரோ. ஸ்கோர் அதிகமா இருந்தா அந்த ரீசர்ச் மேல நாம அதிக நம்பிக்கை வைக்கலாம். இதுல சில முக்கியமான சோதனைகளை பாருங்க. ரேண்டம் அலோகேஷன், அதாவது ஒரு காயினை டாஸ் பண்ற மாதிரி யாருக்கு எந்த ட்ரீட்மெண்ட்னு ரேண்டமா முடிவு பண்றது. இது ஒரு குரூப்புக்கு மட்டும் சாதகமா இல்லாம பாத்துக்கும். பிளைண்டிங், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது யாருக்கு ஒரிஜினல் ட்ரீட்மெண்ட், யாருக்கு டம்மியா பிளேசிபோ கொடுக்கறோன்னு பேஷண்ட்டுக்கும் தெரியாது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கற டாக்டருக்கும் தெரியாது. ஏன் தெரியுமா? என தெரிஞ்சா அது அவங்க எண்ணங்களை பாதிச்சு ரிசல்ட்டையே மாத்திடலாம் பாருங்க. இந்த மாதிரி விதிகள் ஒரு ஆய்வை எவ்வளவு நம்பகமானதா மாத்துதுன்னு யோசிச்சு பாருங்க. பீகோ, பேட்ரோ, 5 ஸ்டெப்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலா தெரியலாம். ஆனா இதோட கடைசி நோக்கம் என்ன? ஒரு பேஷண்டா உங்களுக்கு இதனால என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் கடைசில ஒரே ஒரு முக்கியமான வார்த்தையில வந்து நிக்குது. அதுதான் பொறுப்புடைமை, அதாவது அக்கவுண்டபிலிட்டி. ஆதார அடிப்படையிலான பிசியோதெரபிங்கிறது ஒரு தொழில்முறை பொறுப்பு. அப்படின்னா என்ன? உங்க பிசியோதெரபிஸ்ட் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கல, அவர் உங்களுக்கு சிறந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க கடமைப்பட்டிருக்காரு. அதுக்காக அவர் தன்னோட அறிவை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பழைய பழக்கங்களை விட்டுட்டு புது சயின்ஸ் என்ன சொல்லுதோ அதன்படி முடிவெடுக்கணும். இது அவங்களோட கடமை. அமெரிக்கன் பிசியோதெரபி சங்கத்தோட இந்த வழிகாட்டுதல் இதை ரொம்ப தெளிவா சொல்லுது. தங்களோட சொந்த நலன்களை விட பேஷண்டோட நலன்களுக்கு தான் எப்பவுமே முன்னுரிமை கொடுக்கணும். இது ஒரு சாய்ஸ் கிடையாது, இது ஒரு ப்ரொஃபஷனல் கடமை. இதுதான் பிசியோதெரபியோட தங்கத்தரம். இதோட அர்த்தம் உங்க நலன்தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட். சோ இனிமே நீங்க ஒரு பிசியோதெரபிஸ்ட பார்க்க போகும்போது நீங்க வெறும் பேஷண்ட் இல்ல, உங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. தைரியமா உங்க டாக்டர்கிட்ட கேளுங்க, டாக்டர் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன சயின்டிஃபிக் ஆதாரம் இருக்குன்னு. சரியான கேள்வியை கேட்கறது உங்க உரிமை. இந்த விளக்கம் உங்க ஆரோக்கியம் பத்தின உரையாடல்கள்ல உங்களையும் ஒரு முக்கியமான நபரா மாத்த உதவி இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா சிறந்த சிகிச்சைங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்படுற ஒண்ணு மட்டும் இல்ல, அதுல நீங்களும் ஆக்டிவா பங்கெடுக்கிற ஒண்ணு.